வணக்கம். ஆயக்கலைகள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்டூடெண்ட்ஸ், குட் மார்னிங் டு ஆல். இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது தி ட்ரிக் ரோபோட் லெசனோட புக் பேக் எக்ஸசைசஸ். இன்றைக்கி 81 பேஜ், 82, 83, 84 இந்த 4 பேஜஸும் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் பேஜில் எடுத்துக்கோங்க கொஸ்டின்ஸ். சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன். அதில் ஃபஸ்ட்டு, விக்கி வாண்டட் எ டேஷ் டு டூ ஆல் ஹிஸ் ஒர்க். ஏ டாய், பி ஃப்ரெண்ட், சி ரோபாட். இதில் எது கரெக்ட் ஆன்சர்? விக்கி அவங்க ஃபாதர்கிட்ட என்ன கேட்டான்? ரோபோட் தான் கேட்டான் இல்லையா? அதனால் ரோபோட் டிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது, விக்கிஸ் ஃபாதர் பாட் அ டேஷ் ரோபோட். விக்கிஸ் ஃபாதர் எப்படிப்பட்ட ரோபோட்டை வாங்கி கொடுத்தாரு? ட்ரிக் ரோபோட். லேசி, ட்ரிக், ஆக்டிவ். அதில் ட்ரிக் தான் கரெக்ட். தேர்ட் ஒன், விக்கி டிசைடட் டு டேஷ் த ரோபோட் அட் த எண்ட். விக்கி கடைசியாக அவங்க அப்பாட்ட சொன்னான், ரோபோட்டை வித்துற சொல்லி சொன்னா இல்லையா? அப்போ கீப், செல், ப்ரைஸ்ன்னு வரும்போது செல் தான் வரும். விற்கிறதுக்கு செல்லுன்னு தான் அர்த்தம். இல்லை பி செல் டிக் பண்ணிக்கோங்க. அடுத்து ஃபோர்த் ஒன், ரோபோட் ஆஸ்க்டு விக்கி டு செல் ஹிம் டு அன் டேஷ் மாஸ்டர். ரோபோட் என்ன சொல்லிச்சு? விக்கிட்ட என்ன ஆக்டிவான மாஸ்டர்கிட்ட விற்றுருங்கன்னு சொல்லிடுச்சு இல்லையா? அதனால் லேசி, ஆக்டிவ், பேசிவ் இது மூணுத்தில் ஆக்டிவ் தான் கரெக்ட் ஆன்சர். B1 ஆக்டிவ் டிக் பண்ணிக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பி. Read the statement and write true or false. First one, Vicky pleaded his father to buy a robot. விக்கி அவங்க அப்பாட்ட ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டான் இல்லையா? என்ன வாங்கி கொடுக்க சொல்லி கேட்டான்? ரோபோட். ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? ட்ரூ ஒன்லி கரெக்ட் ஆன்சர். செகண்ட் ஒன், விக்கி வாஸ் அன் ஆக்டிவ் பாய் ஆல்வேஸ். எந்த நேரமும் ஆக்டிவ் பாயாக இருந்தானா? இல்லை. ஆன்சர் ஃபால்ஸ் வரும். ஃபால்ஸ் எழுதிக்கிங்க. அடுத்து தேர்ட் ஒன், த ரோபோட் டிட் நாட் ஒபே ஹிஸ் மாஸ்டர். ட்ரூ வரும் இல்லையா? அந்த ரோபோட்டு விக்கியை ஒபே பண்ணவே இல்லை, அவன் சொல்கிறத கேட்கவே இல்லையா? அதனால் ட்ரூ. ஃபோர்த் ஒன், விக்கிஸ் ஃபாதர் டிசைடட் டு சேஞ்ச் ஹிஸ் சன்ஸ் கேரக்டர். அவர் விக்கியோட சோம்பேறித்தனத்தை மாற்றணும், அவனோட கேரக்டரை மாற்றி விடணும் அப்படின்றது தானே. அப்போ இது கரெக்ட். அதனால் ட்ரூன்னு ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்ததா சி. ஆன்சர் த கொஸ்டின்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் கொஸ்டின், வாட் கைண்ட் ஆஃப் எ பாய் வாஸ் விக்கி? விக்கி எப்படிப்பட்டவன்? விக்கி வாஸ் அ லேசி பாய். ஆன்சர், விக்கி வாஸ் அ லேசி பாய். செகண்ட் ஒன், ஹூ ஆஸ்க்ட் த ரோபோட் டு அட்டெண்ட் த ஃபோன் கால்? விக்கிக்கு எந்த ஃபோன் காலும் வரல, அதனால அவன் ரோபோட்டை எந்த காலையும் எடுக்க சொல்லல, பேட்டரிக்கு சார்ஜ் போட சொன்னான். அதுதான் இல்லையா? அதனால no one asked the robot to attend the phone call. Answer, no one asked the robot to attend the phone call. Third question, whom did Vicky want to do all his work? Vicky wanted the robot to do all his work. யார்கிட்ட அவனோட வேலை எல்லாமே செய்யணும்னு ஆசைப்பட்டான்? ரோபோட் கிட்ட தான் அவன் அந்த எல்லா வேலையும் செய்ய சொல்லி சொன்னான். விக்கி வாண்டட் த ரோபோட் டு டூ ஆல் ஹிஸ் ஒர்க். ஃபோர்த் ஒன், ஹவு டிட் விக்கி சேஞ்ச் அட் த எண்ட்? அவன் கடைசியா எப்படி சேஞ்ச் ஆனா? விக்கி சேஞ்ச்ட் ஹிம்செல்ஃப் ஆஸ் அன் ஆக்டிவ் பாய் அட் த எண்ட். அவன் கடைசியா ஆக்டிவ் பாயா மாறிட்டான். அதுதான் விக்கி சேஞ்ச்ட் ஹிம்செல்ஃப் ஆஸ் அன் ஆக்டிவ் பாய் அட் த எண்ட். ஃபிஃப்த் ஒன் பார்க்கலாம். வாட் டிட் யூ லேர்ன் ஃப்ரம் திஸ் லெசன்? நீங்க இந்த லெசன்ல விக்கியோட கதையை பார்த்து நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க அப்படின்றதான் இந்த கொஸ்டின். we learn from this lesson that we must be active and we should do all our work by ourselves. எல்லா வேலைகளையும் நம்மளே தான் செய்யணும் அப்படின்றத அவன் கத்துக்கிட்டான். அடுத்ததா டி, மேட்ச் த டயலாக் டு த கேரக்டர். இந்த ஸ்டேட்மெண்ட் பாக்ஸில் கொடுத்துருக்காங்க இல்லையா? அந்த பாக்ஸுக்கும் இமேஜ் கொடுத்துருக்காங்க இல்லையா பக்கத்தில், அந்த இமேஜையும் மேட்ச் பண்ணி விடணும். இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் யார் எந்த ஸ்டேட்மெண்ட்டை சொன்னாங்களோ அவங்களுக்கு நேராக மேட்ச் பண்ணணும். அடுத்து ஐ வில் டூ ஆல் த ஒர்க் மை செல்ஃப். கடைசியாக விக்கி என்ன சொன்னா? என்னோட வேலைகளை நானே செஞ்சுக்கிறேன்.
எல்லா வேலைகளையும் நானே செஞ்சுக்கிறேன்னு அவன் தானே சொன்னான் கடைசியாக. அதனால் அந்த ஸ்டேட்மெண்ட்டும் விக்கியோட பிக்சருக்கும் லைன் பண்ணி மேட்ச் பண்ணிக்கங்க. அடுத்தது, ஃபர்ஸ்ட் யூ சார்ஜ் மை பேட்ரி அப்படின்னு யார் சொன்னது? அந்த ஸ்டேட்மெண்ட்டை யார் சொன்னது? ரோபோட் தான் ஃபஸ்ட்டு முதல்ல என்னோட பேட்ரிக்கு சார்ஜ் பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னது. அதனால் அந்த ஸ்டேட்மெண்ட்டை ரோபோட்டுக்கு லைன் பண்ணி மேட்ச் பண்ணி விடுங்க. அடுத்ததாக வந்த ஸ்டேட்மெண்ட், ஐ ஹாவ் அ பாட் யூ ஏ ரோபோட். அவன் விக்கியோட அப்பா என்ன வாங்கி கொடுத்தாரு? ரோபோட் வாங்கி கொடுத்தாரு இல்லையா? அந்த ஸ்டேட்மெண்ட் அந்த ஃபாதருக்கு லைன் பண்ணி விடுங்க. அடுத்தது, நேம் த கேரக்டர் ஆர் ஸ்பீக்கர். இப்போது முதல்ல இமேஜ் கொடுத்துருந்தாங்க. இந்த எக்ஸசைஸில் நம்ம பாக்ஸில் அந்த இமேஜுக்கு பதிலாக ஃபாதரா இல்லை ரோபோட்டா விக்கியா அப்படின்றத நம்ம ஃபில் பண்ணணும். த ரோபோட் வில் டூ ஆல் யுவர் ஒர்க். த ரோபோட் வில் டூ ஆல் யுவர் ஒர்க். அந்த அப்பா சொன்னார், ரோபோட் வாங்கி கொடுத்துட்டு உன்னோட வேலைகள் எல்லாம் இந்த ரோபோட்டே பார்த்துக்கும் அப்படின்னு சொன்னார் இல்லையா? அப்போ விக்கிஸ் ஃபாதர்னு போட்டுக்கலாம், விக்கிஸ் ஃபாதர்னு போட்டுக்கலாம். அடுத்தது, செகண்ட் ஒன், why don't you do that yourself. ரோபோட் சொல்லுது, why don't you do that yourself. உன்னோட வேலைகளை நீயே பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுது. அடுத்து, ரோபோட் தான் சொல்லுது, ரோபோட்னு பாக்ஸில் எழுதிக்குங்க. அடுத்த ஸ்டேட்மெண்ட், தேர்ட் ஒன், யூ வாண்ட் மீ டு ஸ்ட்ரெயின் மை பேக். என்னோட பேக்கு வலிக்குதுன்னு யார் சொன்னது? ரோபோட் தான் சொல்லிச்சு இல்லையா? திரும்பவும் ரோபோட்டே தான் வரும், ரோபோட்டே எழுதிக்குங்க. அடுத்ததா ஃபோர்த் ஒன், ப்ளே மீ எ ப்ளசன்ட் சாங். விக்கி தான் ரோபோட்டை கேட்டான், ப்ளசன்ட் சாங்கை எனக்கு போடு அப்படின்னு சொல்லி கேட்குறான் இல்லையா? அப்போ யார் கேட்டது? விக்கி. பாக்ஸில் விக்கின்னு எழுதிக்கணும். அடுத்ததா நெக்ஸ்ட் பார்க்க போகிறது லெட்டஸ் பில்டு. கிராமர் ஒர்க்கை பார்க்க போகிறோம். இதில் கிராமர், சிங்குலர், ப்ளூரல். A naming word which is used for one person or things is called singular. A naming word which denotes more than one person or things is called plural. ஒரு பொருளை குறிக்கக்கூடியது சிங்குலர், ஒன்றுக்கு மேற்பட்ட பொருட்களை குறிக்கக்கூடியது ப்ளூரல்னு சொல்லுவோம். ஒரு பொருள்னா ஒன் சிங்குலர், மோர் தென் ஒன் அப்படின்னாக்கா ப்ளூரல். இப்போது எக்ஸாம்பிள், பேட். 3 பேட்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? இங்கே 1 பேட், இங்கே 3 பேட்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ பேட்ஸ் எஸ் சேர்த்துக்கணும், பேட் பக்கத்தில் எஸ் சேர்த்துக்கணும். சம் டிப்ஸ் டு சேஞ்ச் சிங்குலர் டு ப்ளூரல். சில வகையில் ரூல்ஸ் எல்லாம் நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், சிங்குலர் ப்ளூரல்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரூல்ஸோடு சொல்லியிருப்பேன். ஒவ்வொரு ரூல்ஸ்க்கும் அந்த ப்ளூரல் வேர்டு மாறுபடும். அது மாதிரி இப்போது சிம்பிளி ஆட் எஸ் மட்டும் இருக்கக்கூடிய வார்த்தைகள் பிக்சர்ஸோடு கொடுத்துருக்காங்க. கப், கப்ஸ், பால், பால்ஸ். இது வெறும் எஸ் மட்டும் சேரக்கூடியது. அடுத்ததான் நெக்ஸ்ட் வரக்கூடியது ஆட் இஎஸ் ஃபார் த நேமிங் வேர்ட்ஸ் எண்டிங் வித் சிஹெச், எஸ்ஹெச், எஸ், டபிள்யூஎஸ் அண்ட் எக்ஸ். இப்போ எக்ஸாம்பிளாக டார்ச், டார்ச்சர்ஸ், சிஹெச் வந்திருக்க இடத்துல இஎஸ் வரணும். ப்ரஷ், பிஆர்யூஎஸ்ஹெச், எஸ்ஹெச்சில் முடியும் போது அது இஎஸ் வரணும். அடுத்து பஸ், பஸ்ஸஸ், இஎஸ் சேர்ந்துருக்கு. கிளாஸ், கிளாஸஸ். பாக்ஸ், பாக்ஸஸ். இப்போது சிஹெச் வர இடத்துல எஸ்ஹெச், எஸ், டபிள்யூஎஸ் வர இடத்துலையும் எக்ஸ் வர இடத்துலையும் இஎஸ் சேர்ந்துருக்கு. சிம்பிளி ஆட் எஸ் மட்டும். ஏன்னா அது இஃப் எனி ஒன் ஆஃப் ஏஇஐஓயு வவல்ஸ் வரக்கூடிய இடத்துலலாம் எஸ் மட்டும் சேரும். பிஃபோர் ஒய், ஒய் வரக்கூடிய வார்த்தைகள், ஒய் லாஸ்ட்டாக வரக்கூடிய வார்த்தைகளில் எஸ் சேரும்னு சொல்லியிருக்காங்க. கீ, கீஸ். டாய், டாய்ஸ். அந்த ஒய் லாஸ்ட்டில் வர்றதுனால அதுக்கப்புறம் எஸ் மட்டும்தான் வரும். எஸ்ஸுக்கு முன்னாடி ஒய் இருந்தால் அங்கே வெறும் எஸ் தான் வரும். அது ஒன்று மட்டும்தான் எஸ் வரக்கூடியது. அடுத்தது சேஞ்ச் தி ஒய் இன்டு ஐஇஎஸ். இப்போது ஐஇஎஸ் வரக்கூடியது, ஒய் வர இடத்துல எஸ் சேர்த்தோம் இல்லையா முதல்ல? இப்போ அதே மாதிரி ஒய் வரக்கூடிய இடத்துல ஐஇஎஸ் சேர்க்கக்கூடிய வார்த்தைகளும் உண்டு. ஏஇஐஓயு டஸ் நாட் கம் பிஃபோர் ஒய். அந்த வவல்ஸ் வரக்கூடிய இடத்துல ஐஇஎஸ், லேடி, லேடீஸ், பேபி, பேபீஸ்,
இப்போது முன்னாடி இந்த ஒய்க்கு முன்னாடி ஏஇ ஐஓயு அந்த வவல்ஸ் கிடையாது. அந்த மாதிரி இடத்துல ஐஇஎஸ் சேர்ந்து வரும். மேலே பார்த்தோம் இல்லையா கீஸ், அங்கே ஒய் வர இடத்துல முன்னாடி வவல்ஸ் வந்திருந்தா அது வெறும் எஸ் மட்டும்தான் வரும். அது மாதிரி இந்த வித்தியாசத்தை டிஃப்ரெண்ட்டை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அடுத்தது எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க, நீங்களே டிக் பண்ணணும். டிக் த கரெக்ட் ப்ளூரல் ஃபார்ம். ஃப்ளைக்கு ஒய் முன்னாடி எல் வந்திருக்கு, அது வவல் கிடையாது, அதனால் அதுக்கு ஐஇஎஸ் வரணும், ஃப்ளைஸ். அடுத்து பெஞ்ச், இப்போது சிஹெச் வந்திருக்கு இல்லையா, அதில் இஎஸ் சேர்க்கணும். பெஞ்சர்ஸ். டாக்ஸ் வெறும் எஸ் மட்டும் சேர்க்கணும். அடுத்து புஷ்ஷுக்கு எஸ்ஹெச் வந்திருக்கனால எஸ்ஹெச் பக்கத்தில் இஎஸ் சேர்க்கணும். புஷர்ஸ். பாய்ஸ் வெறும் எஸ் மட்டும் சேர்த்தா போதும். ஃபாக்ஸ், எக்ஸ் பின்னாடி என்ன வரணும், ஃபாக்ஸஸ். அடுத்ததாக ரைட் த ப்ளூரல் ஃபார்ம். இப்போது நம்மளே அந்த டேஷில் ப்ளூரல் ஃபார்மில் எழுதணும். கேட்ஸ். டிஷ் எஸ்ஹெச் வந்ததுனால இஎஸ் சேர்த்துக்கணும். வாட்சர்ஸ் சிஹெச் வந்திருக்கு இல்லையா, இஎஸ் சேர்க்கணும். செரி ஒய் வந்திருக்குது, அதுக்கு முன்னாடி வவல் வரல, அதனால் ஐஇஎஸ் சேர்த்தணும். புரியுதா? தேங்க்யூ சில்ட்ரன். ஸ்டூடெண்ட்ஸ், குட் மார்னிங். வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள், வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.